அந்த வெளிநாட்டவர்களை இனிமேல் உள்ளே வரக்கூடாது என்று கூறினால் இங்கே வேலை ஆட்கள் தட்டுப்பாடு சுவிட்சர்லாந்திலே 9 மில்லியனாக இருக்கின்ற அந்த சனத்தொகை 10 மில்லியன் வரை வந்ததன் பிற்பாடு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே அவர்கள் சடன் பிரேக் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்விபி கட்சி ஒரு வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி. ஆனால் இன்னும் எங்களை பொறுத்தவரையில் லங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையில் எஸ்விபி கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல, சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு ஆதரவான கட்சி என்றுதான் நாங்கள் அதனை குறிப்பிட வேண்டும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சுவிஸ் செய்தியோடு இலங்கை. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதிகமாக 90% சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் அறிந்திருக்க வேண்டிய செய்தி. அதைவிட சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள், சுவிஸ் பிரஜா உரிமை பெற்றவர்கள் இந்த செய்தியை முழுமையாக பார்ப்பது, கேட்பது அல்லது பார்ப்பது, இதனை பகிர்வதும் மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதற்கு முன்பாக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய சுவிஸ் செய்திகளும் உங்களுக்காக பொதுவான செய்திகள், அதாவது அனைத்து ஊடகங்களிலே வருகின்ற அல்லது மற்ற ஊடகங்களிலே வருகின்ற செய்தி இல்லாமல் பிரத்யேக சுவிஸ் செய்தியாக இந்த அலசலை நாங்கள் ஒவ்வொரு செய்திகளை ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய செய்திகளிலே சில தரவுகள் தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், மிகச்சரியாக இருக்கலாம், மிகவும் தவறாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கீழே கொமெண்ட் பாக்ஸில் அந்த கருத்து பட்டியலை குறித்து நீங்கள் அதனை தகவல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து ஒற்றைப்பட அநாகரிகமான தமிழில் எழுதாமல் நாகரிகமான தமிழில் எழுதுங்கள். நிச்சயமாக திருத்திக் கொள்வோம். அல்லது நீங்கள் அங்கே கேட்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கான பதிலை தர நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த செய்தி என்னவென்றால், அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டிலே இப்பொழுது 9 மில்லியனை தாண்டி இருக்கிறது சனத்தொகை சுவிட்சர்லாந்து நாட்டிலே. ஆனால் இந்த வருட இறுதிக்குள் 2027 ஆண்டு ஆரம்பத்துக்குள் அந்த 10 மில்லியனுக்கு மேற்பட்டு இந்த சனத்தொகை இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாகவும், அதற்காக பல கட்டுப்பாடுகளை, வெளிநாட்டவர்கள் உள்ளே வருவது இப்படியான பல கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போவதாகவும், அதற்கு எஸ் ஓர் நோ, அதாவது யா ஓர் ஓதர் 9 என்று பாராளுமன்றத்திலே, அதாவது இதனை பரிசீலிக்கின்ற, இந்த அமல்படுத்துகின்ற சபை, இந்த குழு ஒரு முன்வைப்பை முன்வைத்திருக்கிறது. இன்னும் அமலுக்கு வரவில்லை. ஆனால் இது அமலுக்கு வரக்கூடாது என்று பல காரணங்களை காட்டி இதை கொண்டு வரப்போவது எஸ்விபி கட்சி அதை கோரியிருப்பது. ஆனால் இதற்கு எதிராக மக்களும் சில மற்ற கட்சி, சோசியலிச கட்சி இப்படியான கட்சிகளும், பசுமை கட்சி இப்படியான கட்சிகளும் மற்றும் மக்கள் அதிகமாக இதனை வெறுக்கிறார்கள். அதற்கான காரணம், 10 மில்லியனுக்குள் சனத்தொகையை கொண்டு வருவதாக இருந்தால், இங்கே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே பெரிய அளவிலே ஐடி துறையோ அல்லது வைத்தியத்துறையோ தொழில்நுட்பத்துறையில் பெரிதாக முன்னேற்றம் அடையாத நாடு சுவிட்சர்லாந்து. அதாவது தொழில்நுட்பத்துறையை விலைக்கு வாங்கி, இந்தியாவிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ டொச்சிலாந்திலிருந்தோ வைத்திய தாதியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிலிருந்து அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேலை கொடுத்து போதாக்குறைக்கு அவர்களுக்கு வேலை கொடுத்து வைத்தியசாலையில் அதிகமான இடங்களிலே வைத்தியராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும் பலர் வெளிநாட்டவர்கள்லாம் வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பல சர்ச்சைகள், சிக்கல்கள் கூட வந்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த வெளிநாட்டவர்களை இனிமேல் உள்ளே வரக்கூடாது என்று கூறினால் இங்கே வேலை ஆட்கள் தட்டுப்பாடு, அது முக்கியமான வேலைகள், வைத்தியராக இருக்கட்டும், கட்டிடத்துறையாக இருக்கட்டும், அதாவது குறிப்பிட்ட சம்பளத்தோடு முக்கியமான அந்த படித்த தொழில்நுட்பத்தில் ஐடி துறையாக இருக்கணும், இப்படியானவற்றுக்கு சனத்தொகை, அதாவது ஆட்கள் தட்டுப்பாடு, வேலைக்கு ஆட்கள் தட்டுப்பாடு, ஊழியர்கள் தட்டுப்பாடு வரும். அதனால் பல நிறுவனங்கள் பூட்டப்படும், பல இடங்களில் சம்பள அதிகரிப்பு கொடுக்க வேண்டி வரும், அல்லது இந்த நாட்டிலே அந்த தொழில்நுட்பத்துறையை நாங்கள் மேலும் மேலும் வளர்க்க முடியாது, இப்படியான பல தடைகள், சிக்கல்கள் இருக்கிறது. அதைவிட
9 மில்லியனாக இருந்தால் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேற்பட்ட சுவிட்சர்லாந்து பிரஜா உரிமை இருக்கின்ற சுவிஸ் நாட்டு பரம்பரையினர் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, தாய்லாந்து நாட்டிலே மாத்திரம் 50,000 60,000க்கு மேற்பட்ட சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமாகி சிலர் அங்கே குடிபெயர்ந்திருக்கிறார்கள் தற்காலிகமாக. அதே போல போர்த்துக்கல் நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் ஆரோக்கியத்திற்காக, செலவுகளுக்காக. மற்றும் இஸ்பானிய நாட்டுக்கு இங்கே இருந்து குடிபெயர்ந்து பென்ஷன் எடுத்ததன் பிற்பாடு கூட பலர் சென்றிருக்கிறார்கள். அங்கே தொழில் வாய்ப்போடும் அத்தோடு கூட அங்கே ஆரோக்கியம், அதைவிட செலவுகள், வாழ்க்கை செலவுகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும் பலர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல நாடுகளிலே சுவிட்சர்லாந்து மக்கள் கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி வருவதாக இருந்தால் எப்படி வருவது? இந்த 1 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகை அவர்கள் வருவார்களாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் வரக்கூடாது. இப்படியான பல கேள்விகள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான கேள்வி, இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல துறைகளிலே பின்தங்கி இருக்கிறது சுவிட்சர்லாந்து நாடு. சுவிட்சர்லாந்து நாடு பணத்திலே முன்னேற்றத்தில், அதாவது வங்கிகளிலே முன்னேறி இருக்கிறது. அதைவிட கடிகாரத்துறை மற்றும் சாக்லேட் போன்ற இனிப்பு பண்டங்களுடைய அந்த நிறுவனங்கள், இப்படி பல துறைகளிலே முன்னணியிலே இருந்தாலும் கூட அந்த கணனித்துறைக்கு, அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு, அந்த தொழில்நுட்பத்துறைக்கு, அந்த தொழில்நுட்பத்துறையை மேலும் மேலும் நோக்கி கொண்டு செல்வதற்கு வெளிநாட்டவர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். அந்த வெளிநாட்டவர்கள் தேவைப்படுகின்ற பொழுது அங்கே வருகின்ற ஊழியர்களுடைய அந்த சரியான தொழில் நடைமுறைகள் இல்லாத காரணத்தினால் சில வேளைகளில் அவர்கள் மேலும் அதிகமானவர்களை உள்ளே எடுக்க வேண்டிய, சுவிட்சர்லாந்துக்குள்ள எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. கட்டிடத்துறையிலேயும் அதிகமான வெளிநாட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட உணவு விடுதிகளிலே மற்றும் ஹோட்டல்களிலே பல வெளிநாட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் ஜெர்மன் நாட்டவர்கள் தான் இங்கே வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் நிறுத்துவோமாக இருந்தால் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருப்பவர்கள் பலர் தோட்டமும் வேறு தொழில்களை, சுவிட்சர்லாந்து தொடர்பான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பரம்பரையாக அவர்களுடைய பிள்ளைகளும் அதனை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் சில துறைகளுக்கு வெளிநாட்டவர்களை உள்ளெடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் இப்படி 10 மில்லியனுக்குள் நாங்கள் கட்டுப்படுத்த போகின்றோம். அதாவது இந்த வருஷ கடைசி, வார வருஷ கடைசி என்பதில் அல்ல. அதாவது சுவிட்சர்லாந்திலே 9 மில்லியனாக இருக்கின்ற அந்த சனத்தொகை 10 மில்லியன் வரை வந்ததன் பிற்பாடு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே அவர்கள் சடன் பிரேக் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே வருவது. இப்படியான அதற்காக சுவிட்சர்லாந்திலே இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கோ அல்லது குழந்தை பெறுவதை தடுப்பதற்கோ அப்படி அல்ல, வெளிநாட்டவர்கள் உள்ளே வருவதை தடுக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய சட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இதனை இந்த 10 மில்லியன் வரையும் சனத்தொகையோடு நிறுத்த வேண்டும் என்று SPP கட்சி கேட்டுக்கொண்ட அந்த தகவலுக்கு எதிர்த்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே பதாகைகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. எஸ் ஓர் நோ என்பதை சாதாரணமாக அப்படித்தான் செய்வார்கள். இப்பொழுது 9 இல்லை. அதிலே அந்த பதாகையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற படம் ஜனாதிபதி, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய படத்தை பதித்திருக்கிறார்கள். அது எதற்காக என்றால், ட்ரம்ப் அவர்கள் அந்த கொள்கையை ஆண்டி செல்வதால், அதாவது அமெரிக்காவுடையது, அமெரிக்காவில் இருக்கிற வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பது, உள்ளே எடுப்பதில்லை. இப்படியான இந்த இறுக்கமான கொள்கையை சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற மக்கள் வெறுக்கிறார்கள். அதாவது மக்கள் அனைவரும் பெற வேண்டும், அனைவருக்கும் வேலை தர வேண்டும். ஆனால் போதிய அளவு அந்தந்த சட்டத்திட்டங்களை மதித்து, அந்தந்த கற்கநெறிகளை கற்று, அந்தந்த பயிற்சி பெற்ற அவர்கள் இங்கே வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலே எடுக்கலாம், வெளிநாட்டிலே இருந்து வர முடியும், எடுக்க முடியும், வேலை செய்ய முடியும் என்ற ஒரு சட்டத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு இலங்கையோ இந்திய உணவகம், அதாவது ரெஸ்டாரண்ட் திறப்பதாக இருந்தால் அதற்கான சமையல்காரர், அதாவது அதற்கான சமையல் கற்கைகள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இல்லை. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, அந்த உணவு விடுதிக்கு சமைப்பதற்கு ஒருவர் தேவையாக இருந்தால்
சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற பிரசுரிக்கப்படுகின்ற வேலை தேடி அல்லது வேலை கொடுக்கின்ற அல்லது வேலைக்கு ஆட்களை தேடுகின்ற ஒரு இணையதளம், பல இணையதளங்கள் இருக்கின்றன, பல புத்தகங்களும் இருக்கின்றன. அந்த விளம்பர புத்தகங்கள், அங்கே இவர்கள் விளம்பரம் செய்ய வேண்டும். அந்த விளம்பரத்துக்கு 2 மாதத்துக்குள் அந்த வேலைக்கு ஆட்கள் இல்லையாக இருந்தால், ஒருவரும் அதற்கு விண்ணப்பிக்கவில்லையாக இருந்தால், அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளி, அதாவது உரிமையாளர், அந்த உணவு விடுதியின் உரிமையாளர் இலங்கையில் இருந்தென்றால் இலங்கை சமையல் டிப்ளோம், அதாவது பட்டம் பெற்ற, சமையலிலே பாண்டித்துவம் பெற்ற அல்லது பட்டம் பெற்ற, ஒரு பயிற்சி பெற்ற, ஒரு 5 வருடத்துக்கு மேல் எங்கேயாவது வேலை செய்த ஒருவரை மாத்திரம் எடுத்து இங்கே வேலை செய்வதற்கு அனுமதி சுவிட்சர்லாந்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் இந்திய உணவகமாக இருக்கட்டும், சீன உணவகமாக இருக்கட்டும், தாய்லாந்து உணவகமாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸ் உணவகமாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கா உணவகமாக இருக்கட்டும், இப்படியான வேலைக்கும் ஆட்களை, அதாவது வேலையாட்களை இங்கே உள்ளே எடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது. அதே போன்றுதான் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்து கோவில்களுக்கு மிருதங்கம் வாசிப்பவர்கள், நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் 5-6 மாதம் வேலை விசாவோடு இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் கோவில் கட்டிட நிபுணர்கள் அல்லது கட்டிடம் கட்டுகின்ற அந்த ஆசாரிகள் கூட இங்கே வந்து 1 வருடம் 2 வருடம் நின்று வேலை செய்து செல்கிறார்கள். அதற்கு அனுமதி சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. ஆனால் அந்த வேலையாட்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருப்பார்களாக இருந்தால் அந்த அனுமதி இல்லை. அதைவிட அருகிலே இருக்கின்ற நாடுகளுக்கு மாத்திரம் அவர்கள் வைத்திய துறையிலே வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமானோர் ஜெர்மன் நாட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்கின்ற அளவிற்கு இந்த எஸ்பிபி கட்சி 10 மில்லியனுக்கு மேற்பட்டு வருகின்ற அதாவது 10 மில்லியனுக்கு மேல் சனத்தொகை சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடாது. இருப்பதனால் அவர்களுடைய காரணம் அதிக வேலை இழப்பீடு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும், அல்லது காப்புறுதி கொடுக்க வேண்டி வரும், அல்லது அவர்களுக்கான படி சம்பளங்கள் கொடுக்க வேண்டி வரும். மற்றும் ஆரோக்கியம், அதாவது சுகாதாரத்துறையிலே சுகாதார நிறுவனங்களுடைய எச்சரிக்கையும், அதிகமான சனம் அதிகரிக்கின்ற பொழுது நோய்கள் அதிகமாக பரவும். அதனால் அந்த நோயை தீர்க்கின்ற அல்லது நோயை குணமாக்குவதற்கு காப்புறுதி நிறுவனங்கள் அந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த வைத்திய செலவுகளை கொடுக்க வேண்டி வரும். இப்படி பல வழிகளிலே எதிர்மறையான விடயங்கள் அல்லது 10 மில்லியனுக்கு மேலே சென்றால் இந்த பரப்பளவு, சுவிட்சர்லாந்தின் பரப்பளவுக்குள் அதிகமாக குழந்தை பிறப்புகள் ஏற்படும், அதிகமாக மேலும் மேலும் குழந்தைகள் பிறக்கும் என்று பல காரணங்களில் வைத்து அவர்கள் அதனை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதை எதிர்ப்பவர்கள் பதாகைகளினூடாக ட்ரம் அவர்களுடைய போட்டோவை போட்டு நைன் இல்லை என்ற எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டு கடைசி அளவிலே இது வாக்கெடுப்புக்கு வர இருக்கிறது. அந்த வாக்கெடுப்புக்கு வந்ததன் பிற்பாடுதான் அந்த வாக்கெடுப்பிலே அந்த எஸ்விபி கட்சியினுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டால், அதிகமானோர் ஆதரித்தால் அந்த சட்டம் கொண்டு வருவதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனால் அதிகமாக எங்களை பொறுத்தவரையிலே 99.9% அந்த சட்டம் கொண்டு வர அவர்கள் விரும்புகின்ற அந்த விருப்பு நிராகரிக்கப்படும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நம்புகின்றோம். காரணம், கடந்து வந்த பாதைகளே பல இப்படியான வேண்டுதல்களை, இப்படியான கோரிக்கைகளை முன்வைத்து எஸ்பிபி கட்சி, அதாவது எஸ்பிபி கட்சி என்பது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று மறைமுகமாக கூறப்படுகின்ற கட்சி. ஆனால் அதே வேளையில் நாங்கள் கூற முடியாது. அந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை விட அவர்கள் சுவிஸ் நாட்டவர்களுக்கு ஆதரவானவர்கள். அதாவது சுவிஸ் அழிந்து போகக்கூடாது, சுவிஸுடைய பரம்பரை அழியக்கூடாது, சுவிஸிலே வெளிநாட்டவர்களுடைய பரம்பரை மேலும் மேலும் உயரக்கூடாது. அதே வழியிலே சுவிஸ் நாட்டவர்கள், சுவிஸ் நாட்டு மாணவர்களுக்கோ வருங்கால இளைஞர்களுக்கோ அவர்களுடைய வாழ்விற்கு பிரத்யேக சலுகையாக அல்லது பிரத்யேகமாக அல்லது தனி சிறப்பு கொடுக்க வேண்டும் என்று பல
காரணங்களினால் முன்வைப்போடு அவர்களுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மறுபக்கமாக சோசியலிச கட்சியிலே அதிகமாக வெளிநாட்டவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இது ஒரு SVP கட்சி ஒரு வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி. ஆனால் இன்னும் எங்களை பொறுத்தவரையில் லங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையில் SVP கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல, சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு ஆதரவான கட்சி என்றுதான் நாங்கள் அதனை குறிப்பிட வேண்டும். நாங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு சிங்கள பகுதிகள் இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் தங்களுடைய இடத்தையும் பாரம்பரியத்தையும் தங்களுடைய பரம்பரையும் காக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு சிங்களவர்கள் தமிழிடத்தில் குடியேறுவதை தடுக்கிறார்கள், தமிழர்கள் சிங்களவர்களிடத்தில் குடியேறுவதை தடுக்கிறார்கள், இஸ்லாமியரிடம் தமிழர்களை தடுக்கிறார்கள், தமிழர்கள் இஸ்லாமியர்கள் தடுக்கிறார்கள். இது அவரவர் தங்களுடைய இனம் மதம் மொழி பற்றிலே பேசுகிறார்கள் தவிர துவேசம் என்றோ அதனை மற்றதை வெறுக்கின்றார்கள் என்றோ நாங்கள் கூற முடியாது. நடந்து வந்த பாதையிலே பல கசப்பான அனுபவங்களை தாண்டி வந்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் புரிந்துணர்வோடு சுவிட்சர்லாந்து நாட்டிலே வெளிநாட்டவர்கள் அகதிகளாக பலர் வந்திருக்கிறார்கள், வேலை தேடி வந்திருக்கிறார்கள். வந்ததன் பிற்பாடு நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள், நாங்கள் சுவிட்சர்லாந்திலே உரிமைகள் அத்தனையும் எங்களுக்கு தேவை, சுவிட்சர்லாந்து மக்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகள் எங்களுக்கு தேவை என்று கேட்பது ஒரு நன்றி கெட்ட தனமும் அதே வேளையிலே அது ஒரு ஏற்புடையதல்ல, ஒரு மனச்சாட்சி இல்லாத விடயம். இருந்தாலும் கூட சுவிட்சர்லாந்து மக்கள் அப்படி நினைப்பதில்லை. சுவிட்சர்லாந்து மக்கள் இப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த 9 இல்லை என்ற காரணம் அது வெளிநாட்டவர்களும் தேவை, அவர்கள் காரணம் கருதி இங்கே குடியேற விரும்பினால் நிச்சயமாக குடியேற்ற வேண்டும், வேலை சுவிஸ் சட்டத்திட்டத்தின் கீழ் வேலை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்புடைய மனதோடு நல்ல ஒரு இளகிய மனதோடு இருக்கின்ற சுவிட்சர்லாந்து மக்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம், பழகி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கட்சிகள் நிராகரிப்பதும் ஆதரிப்பதும் ஒரு புறம் இருக்க, சுவிட்சர்லாந்து மக்கள் அவர்கள் இல்லை 10 மில்லியனுக்குள் ஜனத்தொகை இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு வேண்டாம் என்றுதான் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய பதாகையை போட்டு 9 இல்லை என்ற பதாகையை சுவிட்சர்லாந்து பூராகவும் ஒட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த செய்திகள் எழுத்து மூலமாகவும் langafor.com வரும், யூடியூப் சேனலில் வருகிறது, அதே போல ஃபேஸ்புக்கில் வருகிறது, டிக்டாக்கில் வருகிறது, இன்ஸ்டாகிராமில் வருகிறது. நீங்கள் எந்த பிரியராக இருக்கின்றீர்களோ அவர்கள் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல மற்ற நாட்டில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து உதவுமாறு லங்காபூர் ஊடகம் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.